குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் ரூபாய் 39 லட்சம் மோசடி செய்த காசாளர் மீது வழக்கு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் ரூபாய் 39 லட்சம் மோசடி செய்த காசாளர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சாமிநாதன் என்பவர் காசாளராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உள்ளாட்சித்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அங்கு சென்று பணியில் சேர்ந்த பிறகும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கணக்கு விவரங்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து துறையின் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் அவர் அனைத்து கணக்கு விவரங்களை சமர்ப்பித்தார். அதிகாரிகள் அதனை ஆய்வு செய்த போது அரசின் பணத்தை அவர் முறைகேடாக பயன்படுத்தியது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்து ரூபாய் 26,27,000 பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் பிறகும் கணக்கு விவரம் சரி செய்யப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உத்தரவின் பேரில் கணக்குகள் மற்றும் கருவூலத்துறை அதிகாரிகள் கொண்ட சிறப்பு தணிக்கை குழு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தது. 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சாமிநாதன் 39,33,913 ரூபாய் மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் சாமிநாதன் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி வழக்கு பதிவு செய்துள்ளார். அவர் மேலும் பணம் மோசடி செய்துள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது.